மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்த நிலையில் மீன்கள் உயிரிழந்த நிலையிலும் மயங்கிய நிலையிலும் கரை ஒதுங்கின. மேட்டூர் அணையின் நீர்வரத்து குறைந்த காரணத்தால் நீர்மட்டம் 50 அடியாக சரிந்துள்ளது. இந்த நிலையில் சிறிய வகை அரஞ்சான், கரிமீன், ஆரால் உள்ளிட்ட மீன்கள் செத்து கரை ஒதுங்கியுள்ளன. மேலும் 1 கிலோ முதல் 10 கிலோ வரை உள்ள கெளுத்தி, வாளை மீன்கள் மயங்கிய நிலையில் நீர்ப்பரப்பிற்கு மேல் வந்ததால் மீனவர்கள் பரிசலில் சென்று அள்ளிச் சென்றனர். மீன்கள் மயங்கிய நிலையிலும் சிறிய வகை மீன்கள் செத்தும் கரை ஒதுங்கியதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் யூடியூபை பார்த்து வங்கியில் கொள்ளையடிக்க சென்ற பட்டதாரியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உசிலம்பட்டி அருகே ஆரியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த MBA பட்டதாரி லெனின் என்பவர் ஆன்லைன் மூலம் ரம்மி விளையாடி 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்துள்ளார். இந்த நிலையில் ஆன்லைனில் இழந்த பணத்தை அப்பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக யூடியூபை பார்த்து வங்கியை கொள்ளையடிக்க தேவையான உபகரணங்களை வாங்கியுள்ளார். பின்னர் அப்பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் கொள்ளையடிக்க முற்பட்ட போது அந்த வழியாக வந்த ரோந்து போலீசாரிடம் சிக்கினார். இதனையடுத்து லெனினை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குப்பனூர், பச்சைக்காடு, பனங்காடு, வைகுந்தம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்த நிலையில் மீன்கள் உயிரிழந்த நிலையிலும் மயங்கிய நிலையிலும் கரை ஒதுங்கின. மேட்டூர் அணையின் நீர்வரத்து குறைந்த காரணத்தால் நீர்மட்டம் 50 அடியாக சரிந்துள்ளது. இந்த நிலையில் சிறிய வகை அரஞ்சான், கரிமீன், ஆரால் உள்ளிட்ட மீன்கள் செத்து கரை ஒதுங்கியுள்ளன. மேலும் 1 கிலோ முதல் 10 கிலோ வரை உள்ள கெளுத்தி, வாளை மீன்கள் மயங்கிய நிலையில் நீர்ப்பரப்பிற்கு மேல் வந்ததால் மீனவர்கள் பரிசலில் சென்று அள்ளிச் சென்றனர். மீன்கள் மயங்கிய நிலையிலும் சிறிய வகை மீன்கள் செத்தும் கரை ஒதுங்கியதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது.